அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு தமிழ் முழு மாதிரி தேர்வு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு இரண்டுக்குமே முழு மாதிரி தேர்வு போட்டிருக்கோம். அதே போல் தமிழ் ஃபுல் டெஸ்ட் 2 டெஸ்ட் போட்டிருக்கோம். 10ஆம் வகுப்பு இயல்கள் அனைத்தும் லைன் பை லைனாக முடிச்சிருக்கோம். அதே போல் 11ஆம் வகுப்பு இயல்கள் அனைத்தும் லைன் பை லைனாக முடிச்சிருக்கோம். 12ஆம் வகுப்பு இயல்கள் அனைத்தும் லைன் பை லைனாக முடிச்சிருக்கோம். டிஎன்பிஎஸ்சி டாபிக்ஸ் 11 கீழ்கணக்கு நூல்கள், 8 தொகை நூல்கள், 10 பாட்டு நூல்கள் போன்றவையும் ஆப்ஷன் வடிவில் கொஷின் எடுத்து நாங்கள் வீடியோவாக போட்டிருக்கோம். இப்போ 8ஆம் வகுப்பு தமிழ் முழு மாதிரி தேர்வு பார்க்க போகிறோம். கேள்விகள் பார்ப்போம். கேள்வி 1, தொல்காப்பியத்தின் ஒவ்வொரு அதிகாரமும் எத்தனை இயல்களை கொண்டது? தொல்காப்பியத்தின் ஒவ்வொரு அதிகாரமும் எத்தனை இயல்களை கொண்டது? ஆப்ஷன் பி 9 இயல்கள். கேள்வி 2, கலிங்கத்துப் பரணியை தென்தமிழ் தெய்வப் பரணி என்று புகழ்ந்தவர் யார்? கலிங்கத்துப் பரணியை தென்தமிழ் தெய்வப் பரணி என்று புகழ்ந்தவர் யார்? ஆப்ஷன் சி ஒட்டக்கூத்தர். கேள்வி 3, தமிழ் மூவாயிரம் என்று அழைக்கப்படும் நூல் எது? தமிழ் மூவாயிரம் என்று அழைக்கப்படும் நூல் எது? ஆப்ஷன் சி திருமந்திரம். கேள்வி 4, தேசிய விநாயகனார் எழுதிய நூல்களில் தவறானதை தேர்ந்தெடு. தேசிய விநாயகனார் எழுதிய நூல்களில் தவறானதை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ என் கதை. மருமக்கள் வழி மான்மியம், கதர் பிறந்த கதை, மலரும் மாலையும், இது எல்லாமே தேசிய விநாயகனார் எழுதிய நூல்கள். கேள்வி 5, பலாமரத்தினால் செய்யப்பட்டு விலங்கு தோலினால் கட்டப்படும் கருவி எது? பலாமரத்தினால் செய்யப்பட்டு விலங்கு தோலினால் கட்டப்படும் கருவி எது? ஆப்ஷன் டி திமிலை. கேள்வி 6, திராவிட மகாஜன சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு? திராவிட மகாஜன சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு? ஆப்ஷன் பி 1892. கேள்வி 7, யாருடைய பாடல்கள் 12 திருமுறைகளில் 7ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளன? யாருடைய பாடல்கள் 12 திருமுறைகளில் 7ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளன? ஆப்ஷன் பி சுந்தரர். முதல் 3 திருமுறைகள் திருஞான சம்பந்தர், 4, 5, 6 அப்பர், 7வது சுந்தரர். திருமூலர் 10வது, மாணிக்க வாசகர் 8வது. கேள்வி 8, நீதிநெறி விளக்கம் எத்தனை வெண்பாக்களை கொண்டது? நீதிநெறி விளக்கம் எத்தனை வெண்பாக்களை கொண்டது? ஆப்ஷன் ஏ 102. கேள்வி 9, நீலகேசி எத்தனை சருக்கங்களை கொண்டது? நீலகேசி எத்தனை சருக்கங்களை கொண்டது? ஆப்ஷன் பி 10 சருக்கங்கள். கேள்வி 11. கேள்வி 10, தமிழக பழங்குடிகள் என்னும் நூலை எழுதியவர் யார்? தமிழக பழங்குடிகள் என்னும் நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் சி பக்தவத்சல பாரதி. பாக்கு பாவரனால பக்தவத்சல பாரதின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கேள்வி 11, பாரதியார் நடத்திய இதழ்கள். பாரதியார் நடத்திய இதழ்கள். ஆப்ஷன் ஏ இந்தியா விஜயா. கேள்வி 12, மரபுநிலை திரியின் பிரிது பிரிதாகும் என்ற வரிகள் உணர்த்தும் பொருள். மரபுநிலை திரியின் பிரிது பிரிதாகும் என்ற வரிகள் உணர்த்தும் பொருள். ஆப்ஷன் சி மரபு மாறினால் பொருள் மாறிவிடும். கேள்வி 13, இது தொல்காப்பியத்தில் இருக்குது. மரபுநிலை திரியின் பிரிது பிரிதாகும் அப்படின்ற லைன் தொல்காப்பியமில் இருக்குது. கேள்வி 13, ஓர் ஒலிக்கு ஓர் எழுத்து என உருவான நிலையை டேஷ் என்பர். ஓர் ஒலிக்கு ஓர் எழுத்து என உருவான நிலையை டேஷ் என்பர். ஆப்ஷன் டி ஒலி எழுத்து நிலை. கேள்வி 14, கவிஞரேறு பாவலர்மணி என அழைக்கப்படுபவர் யார்? கவிஞரேறு பாவலர்மணி என அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ வாணிதாசன். கேள்வி 15,
அச்சில் வெளிவந்த அம்பேத்கரின் முதல் நூல் எது? அச்சில் வெளிவந்த அம்பேத்கரின் முதல் நூல் எது? ஆப்ஷன் பி, இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும். கேள்வி 16. மு. மேத்தா அவர்களின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது? மு. மேத்தா அவர்களின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது? ஆப்ஷன் டி, ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. ஒரு சிறு இசை வண்ணதாசன், ஒரு கிராமத்து நதி சிற்பி பாலசுப்ரமணியம், சில நேரங்களில் சில மனிதர்கள் ஜெயகாந்தன். கேள்வி 17. சிவபெருமானை வழிபடச் செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்படும் நூல் எது? சிவபெருமானை வழிபடச் செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் எது? ஆப்ஷன் சி, திருவெம்பாவை. மாணிக்கவாசகர் திருவெம்பாவையை எழுதியிருப்பார். கேள்வி 18. நல்ல குடிமக்கள் இல்லாத நாட்டுக்கு இயற்கை கூட உதவாது என்ற கூற்றை கூறியவர் யார்? நல்ல குடிமக்கள் இல்லாத நாட்டுக்கு இயற்கை கூட உதவாது என்ற கூற்றை கூறியவர் யார்? ஆப்ஷன் டி, அயோத்திதாசர். கேள்வி 19. இல்லோர் ஒக்கல் தலைவன் அண்ணல் எம் கோமான் வைநுதி வேலே என்ற வரிகளை பாடியவர் யார்? இல்லோர் ஒக்கல் தலைவன் அண்ணல் எம் கோமான் வைநுதி வேலே என்ற வரிகளை பாடியவர் யார்? ஆப்ஷன் சி, ஔவையார். கேள்வி 20. 5ஆம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம். 5ஆம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம். ஆப்ஷன் பி, மதுரை. கேள்வி 21. கூற்று 1. ஊசிகள் குக்கு 3ம் 6ம் வா இந்த பக்கம் என்ற நூல்களை எழுதியவர் மீ. ராசேந்திரன். கூற்று 2. கோடையும் வசந்தமும் என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளார். கூற்று 3. அன்னம் விடு தூது என்னும் இதழை நடத்தியுள்ளார். இதில் கூற்று 1 சரி. ஊசிகள் குக்கு 3ம் 6ம் வா இந்த பக்கம் என்ற நூல்களை எழுதியவர் மீ. ராசேந்திரன். இரண்டாவது தான் தவறானது. கோடையும் வசந்தமும் சாகித்ய அகாடமி விருது பெறலை, ஆனால் பெற்றிருக்காங்கன்னு நான் கொடுத்துருக்கேன். அன்னம் விடு தூது என்னும் இதழை நடத்தியவர் மீ. ராசேந்திரன். இது சரியானது. கூற்று 1, 3 சரி. கூற்று 2 தவறு. ஆப்ஷன் டி. கேள்வி 22. கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடமே டேஷ் ஆகும். கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடமே டேஷ் ஆகும். ஆப்ஷன் பி, நீலகிரி. கேள்வி 23. தகடூர் யாத்திரையின் சில பாடல்கள் டேஷ் என்னும் தொகுப்பு நூலில் கிடைக்கின்றன. தகடூர் யாத்திரையின் சில பாடல்கள் டேஷ் என்னும் தொகுப்பு நூலில் கிடைக்கின்றன. ஆப்ஷன் சி, புறத்திரட்டு. கேள்வி 24. அரசரை அவரது டேஷ் காப்பாற்றும். அரசரை அவரது டேஷ் காப்பாற்றும். ஆப்ஷன் சி, குற்றமற்ற ஆட்சி. கேள்வி 25. நல்லியாள் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியாள் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? நல்லியாள் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியாள் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன் ஏ, புறநானூறு. கேள்வி 26. கலித்தொகையில் நெய்தற்களி பாடல்களை இயற்றியவர் யார்? கலித்தொகையில் நெய்தற்களி பாடல்களை இயற்றியவர் யார்? ஆப்ஷன் டி, நல்லந்துவனார். கேள்வி 27. இயற்கை இன்பக்களம் எது என்று திருவிக கூறுகிறார்? இயற்கை இன்பக்களம் எது என்று திருவிக கூறுகிறார்? ஆப்ஷன் பி, கலித்தொகை. கேள்வி 28. கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்று கூறும் நூல் எது? கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்று கூறும் நூல் எது? ஆப்ஷன் டி, நாலடியார். கேள்வி 29. குறிப்பு வினைமுற்று டேஷை வெளிப்படையாக காட்டாது. குறிப்பு வினைமுற்று டேஷை வெளிப்படையாக காட்டாது. ஆப்ஷன் ஏ, காலம். கேள்வி 30. உலக வனவிலங்கு நாள் எது? உலக வனவிலங்கு நாள் எது? ஆப்ஷன் டி, அக்டோபர் 6. கேள்வி 31. பஞ்ச கும்மிகள் நூலை தொகுத்தவர் யார்?
பஞ்சகும்மிகள் நூலை தொகுத்தவர் யார்? ஆப்ஷன் ஏ சே ராசு. கேள்வி 32. பூனா ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. பூனா ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் பி 1930. கேள்வி 33. எம்ஜிஆருக்கு பாரத ரத்னா வழங்கப்பட்ட ஆண்டு. எம்ஜிஆருக்கு பாரத ரத்னா வழங்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் டி 1988. கேள்வி 34. மகர வரிசையில் எத்தனை ஓரெழுத்து ஒருமொழிகள் உள்ளன? மகர வரிசையில் எத்தனை ஓரெழுத்து ஒருமொழிகள் உள்ளன? ஆப்ஷன் டி 6. கேள்வி 35. வழிவர் சிலர் கடல் பாய்வர், வெங்கரி மறைவர், சிலர் வழி தேடி வன்பிலம் என்ற வரிகளில் பயந்து நடுங்கிய படையினர் யாவர்? வழிவர் சிலர் கடல் பாய்வர், வெங்கரி மறைவர், சிலர் வழி தேடி வன்பிலம் என்ற வரிகளில் பயந்து நடுங்கிய படையினர் யாவர்? அதாவது இந்த வரிகள் ஆப்ஷன் ஏ கலிங்க படையினர். இந்த வரிகள் கலிங்கத்து பரணியில் இருக்கு. கேள்வி 36. பொருந்தாததை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ, அதாவது குயில் கூவும், சோறு உண், பால் பருகு, இலை பறி. இந்த மூணும் வினை மரபு. குயில் கூவுன்றது பறவை ஒளி மரபு. அதனால் இந்த மூணும் வினை மரபு. அது மட்டும் ஒளி மரபுன்றனால அது பொருந்தாதது. கேள்வி 37. பொறுத்துக. கொடிமுல்லை வாணிதாசன், தமிழ்ச்சோலை திருவிக்கா, கன்னிவாடி காசி சிவகுமார், பொன்னகரம் புதுமை பித்தன். கொடிமுல்லை வாணிதாசன், தமிழ்ச்சோலை திருவிக்கா, கன்னிவாடி காசி சிவகுமார், பொன்னகரம் புதுமை பித்தன். ஆப்ஷன் ஏ சரியானது. கேள்வி 38. சங்க இலக்கியங்கள் பலவும் டேஷ் பாவகையால் அமைந்தவை. சங்க இலக்கியங்கள் பலவும் டேஷ் பாவகையால் அமைந்தவை. ஆப்ஷன் பி ஆசிரியப்பா. கேள்வி 39. தவறானதை தேர்ந்தெடு. 1 சுட்டு திரிபை அடுத்து வல்லினம் மிகும். 2 உருவகத்தில் வல்லினம் மிகும். 3 மகரமெய்யில் முடியும் சொல்லை அடுத்து வல்லினம் வந்தால் அந்த மகரமெய் அழிந்து அவ்விடத்தில் வல்லினம் மிகும். 4 இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். ஆப்ஷன் டி தவறானது. இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும்னு கொடுத்துருக்க. இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. மீதி 3மே வல்லினம் மிகும். கேள்வி 40. பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது எது? பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது எது? ஆப்ஷன் ஏ நெல். கேள்வி 41. உழவு முரசு. உழவு இல்லை, இது முழவு. முழவு முரசு எக்கருவிகளுக்கு எடுத்துக்காட்டு. முழவு முழவு முரசு இது ரெண்டும் தோல் கருவிகள். முழவு முரசு எக்கருவிகளுக்கு எடுத்துக்காட்டாகும் தோல் கருவிகள். ஆப்ஷன் ஏ. கேள்வி 42. பொருத்தமானதை தேர்ந்தெடு. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினாற் போல. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினாற் போல அப்படின்னா ஒற்றுமையின்மை. ஆப்ஷன் டி. கேள்வி 43. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் முறையே எத்தனை இயல்களை கொண்டது? அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் முறையே எத்தனை இயல்களை கொண்டது? ஆப்ஷன் சி 4. அறத்துப்பால் 4, பொருட்பால் 3, இன்பத்துப்பால் 2. கேள்வி 44. உறங்கு ஒன்றன்பால் வினைமுற்றை தேர்ந்தெடு. உறங்கு ஒன்றன்பால் வினைமுற்றை தேர்ந்தெடு. ஒன்றன்பால் அப்படின்னா உறங்கியது. ஆப்ஷன் பி. கேள்வி 45. பொறுத்துக. தமிழின் தனிப்பெருஞ்சிறப்புகள். இது இரா இளங்குமரனார்.
கையிலை கலம்பகம் குமரகுருபர், கதர் பிறந்த கதை தேசிய விநாயகனார், சதுரகிரி குணங்குடி மஸ்தான் சாஹிபு. தமிழின் தனிப்பெருஞ்சிறப்புகள் இரா இளங்குமரனார், கையிலை கலம்பகம் குமரகுருபர், கதர் பிறந்த கதை தேசிய விநாயகனார், சதுரகிரி குணங்குடி மஸ்தான் சாஹிபு. ஆப்ஷன் பி வந்து சரியானது. கேள்வி 46. உடனிகழ்ச்சி பொருளில் வரும் வேற்றுமை உருபுகள் எவை? உடனிகழ்ச்சி பொருளில் வரும் வேற்றுமை உருபுகள் எவை? ஆப்ஷன் சி ஒடு ஓடு. அதாவது இது வந்து மூன்றாம் வேற்றுமை உருபுகள். அதில் வந்து உடனிகழ்ச்சி பொருளில் வருவது வந்து ஒடு ஓடு இரண்டும். கேள்வி 47. பண்ணின் தமிழ் இசை பாடலின் பலவை முழவு அதிர என்ற வரிகளில் தமிழ் பாடல்களை பாடும்போது அதற்கு ஏற்றவாறு இணைந்து ஒலிப்பவை எவை? பண்ணின் தமிழ் இசை பாடலின் பலவை முழவு அதிர என்ற வரிகளில் தமிழ் பாடல்களை பாடும்போது அதற்கு ஏற்றவாறு இணைந்து ஒலிப்பவை எவை? ஆப்ஷன் ஏ புல்லாங்குழலும் முழவும். கேள்வி 48. கூம்பொடு மீப்பாய் கலையாது என்ற வரிகளில் மீப்பாய் என்பது பாய்மர கப்பலில் மீப்பாய் என்பது எதுன்னு கேட்டிருக்காங்க. கூம்பொடு மீப்பாய் கலையாது என்ற வரிகளில் மீப்பாய் என்பது ஆப்ஷனே எழுதிட்டேன், சாரி. விடை வந்து ஆப்ஷன் சி பாய்மர கப்பலில் பயன்படுத்துவது. கூம்பொடு மீப்பாய் கலையாது என்ற வரிகளில் மீப்பாய் என்பது வந்து பாய்மர கப்பலில் பயன்படுத்துவது. கேள்வி 49. பேருந்து கட்டுமான தொழிலின் சிகரமாக விளங்குவது எது? பேருந்து கட்டுமான தொழிலின் சிகரமாக விளங்குவது எது? ஆப்ஷன் டி கரூர். கேள்வி 50. திரிதல் விகார புணர்ச்சி எது? திரிதல் விகார புணர்ச்சி எது? ஆப்ஷன் டி முட்புதர். கேள்வி 51. போர் முனையில் எத்தனை யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரரை புகழ்ந்து பாடுவது பரணி ஆகும்? போர் முனையில் எத்தனை யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரரை புகழ்ந்து பாடுவது பரணி ஆகும்? ஆப்ஷன் ஏ 1000. கேள்வி 52. சரியான எதிர்மறை சொற்களை கொண்டு நிரப்புக. அதை செய்தது நான் அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதை செய்தது நான் அல்லேன். ஆப்ஷன் சி. கேள்வி 53. பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் என்ற வரிகள் உணர்த்துவது. பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் என்ற வரிகள் உணர்த்துவது. ஆப்ஷன் சி சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல். இது வந்து கலித்தொகையில் இருக்கு. கேள்வி 54. தயிருக்கு பால் வாங்கினான் என்ற தொடரில் 4ஆம் வேற்றுமை டேஷ் பொருளில் வந்துள்ளது. தயிருக்கு பால் வாங்கினான் என்ற தொடரில் 4ஆம் வேற்றுமை டேஷ் பொருளில் வந்துள்ளது. ஆப்ஷன் ஏ அதுவாதல். நிறைய பொருள் இதுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதுவாதல், பொருட்டு, கொடை, முறை, தகுதி அப்படின்னு நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் என்ன வந்து இதுக்காக மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கேள்வி 55. சிறிய கடிதம் இலக்கண குறிப்பு தருக. சிறிய கடிதம் இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன் பி குறிப்பு பெயரெச்சம். கேள்வி 56. யாருடைய நாட்டில் மரங்கள் அனைத்தும் சின்னாபின்னமாக உடைந்து விழுந்தன என்று வெங்கம்பூர் சாமிநாதன் பாடுகிறார்? யாருடைய நாட்டில் மரங்கள் அனைத்தும் சின்னாபின்னமாக உடைந்து விழுந்தன என்று வெங்கம்பூர் சாமிநாதன் பாடுகிறார்? ஆப்ஷன் சி தொண்டைமான் நாட்டில். கேள்வி 57. பொறுத்துக. ஓர்தல் வந்து நல்லறிவு, கிளை வந்து உறவினர், பிலம் வந்து மலைக்குகை, இகல் வந்து பகை. ஆப்ஷன் ஏ வந்து சரியானது. ஓர்தல் நல்லறிவு, கிளை உறவினர், பிலம் மலைக்குகை, இகல் பகை. கேள்வி 58. பிரிது மொழிதல் அணியில் டேஷ் மட்டும் இடம்பெறும். பிரிது மொழிதல் அணியில் டேஷ் மட்டும் இடம்பெறும். ஆப்ஷன் ஏ உவமை. கேள்வி 59. சிறுமி டேஷ் கையில் மலர்களை வைத்திருந்தாள்.
அதாவது தன் கையில் வைத்திருந்தாளா, தனது கையிலா, தமது கையிலா, தன்னுடன் வைத்திருந்தாளான்னு கேட்குறாங்க. சிறுமி வந்து ஆப்ஷன் பி தனது கையில் மலர்களை வைத்திருந்தாள். கேள்வி 60 பொருத்துக. ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள். இது வந்து பீசா குப்புசாமி, பாலவாகடம் வந்து அயோத்திதாசர், நிலாகால நட்சத்திரங்கள் வந்து கோமகள், கண்ணீர் பூக்கள் வந்து மு மேத்தா. ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள் வந்து பீசா குப்புசாமி, பாலவாகடம் அயோத்திதாசர், நிலாகால நட்சத்திரங்கள் கோமகள், கண்ணீர் பூக்கள் வந்து மு மேத்தா. ஆப்ஷன் டி வந்து சரியானது. கேள்வி 61 மாக்கன் முரசம் என்று குறிப்பிடும் நூல் எது? மாக்கன் முரசம் என்று குறிப்பிடும் நூல் எது? ஆப்ஷன் டி மதுரை காஞ்சி. கேள்வி 62 கூற்று. கூற்று 1 அகரவரிசை உயிர்மெய் குறில் எழுத்துக்களை அடுத்து பக்கப்புள்ளி இட்டால் அவை நெடிலாக கருதப்பட்டன. கூற்று 2 ஐகார எழுத்துக்களை குறிப்பிட எழுத்துக்களின் முன் இரட்டை புள்ளி இட்டனர். இதில் வந்து கூற்று 2ம் சரி. ஆப்ஷன் ஏ. அகரவரிசை அடுத்து இங்கே ஒரு புள்ளி வச்சுருக்காங்கல்ல, இதுதான் வந்து உயிர்மெய் குறில் எழுத்துக்களை அடுத்து பக்க புள்ளி இட்டாங்கன்னா வந்து அது வந்து நெடிலாக கருதப்பட்டன. கான்னு புள்ளி வச்சாங்கன்னா அது கா. அடுத்து வந்து ஐகார எழுத்துக்கு முன்னாடி 2 புள்ளிகள் வைத்தாங்கன்னா வந்து அது வந்து ஐ, கை அப்படின்னு ஆயிடும். அதனால் கூற்று 2ம் வந்து சரி. கேள்வி 63 குற்றெழுத்து 5ம் மொழி நிறைவு இலவே என்று கூறியவர். குற்றெழுத்து 5ம் மொழி நிறைவு இலவே என்று கூறியவர். ஆப்ஷன் ஏ தொல்காப்பியர். கேள்வி 64 பொருந்தாததை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ அதாவது கடந்து, பிடித்து, தேடி இது எல்லாம் வந்து வினை எச்சங்கள். நல்லன்றது வந்து பெயர் எச்சம். அதனால் இதுதான் நல்லன்றது வந்து பொருந்தாதது. கேள்வி 65 யாருக்கு அழகு செய்ய வேறு அணிகலன்கள் தேவையில்லை? யாருக்கு அழகு செய்ய வேறு அணிகலன்கள் தேவையில்லை? ஆப்ஷன் சி கற்றவர்க்கு. நீதிநெறி விளக்கம்ல இருக்கு. கேள்வி 66 ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் போது அறிவுக்கு வேலை கொடு என்று கூறியவர் யார்? ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் போது அறிவுக்கு வேலை கொடு என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் டி ஆலங்குடி சோமு. கேள்வி 67 விழி வேற்றுமை என்று அழைக்கப்படுவது. விழி வேற்றுமை என்று அழைக்கப்படுவது. ஆப்ஷன் டி 8ஆம் வேற்றுமை. கேள்வி 68 தேவார நூல்களை தொகுத்தவர் யார்? தேவார நூல்களை தொகுத்தவர் யார்? ஆப்ஷன் ஏ நம்பியாண்டார் நம்பி. கேள்வி 69 முதற்கருவி என்று அழைக்கப்படுவது எது? முதற்கருவி என்று அழைக்கப்படுவது எது? ஆப்ஷன் பி மத்தளம். கேள்வி 70 பனைமரம் இலக்கண குறிப்பு தருக. பனைமரம் இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன் டி இரு பெயரொட்டு பண்புத்தொகை. கேள்வி 71 தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் டி 9. கேள்வி 72 பச்சை பசேல் என்பது டேஷ் இணை ஆகும். பச்சை பசேல் என்பது டேஷ் இணை ஆகும். அதாவது நேரிணையா, எதிரிணையா, செரி இணையா 3 இணைகள் வந்து கொடுத்துருக்காங்க புக்கில். இதில் பச்சை பசேல் அப்படின்றது வந்து செரி இணை. கேள்வி 73 பொருத்துக. வெறியி. வெறியினா வந்து அஞ்சி, யானர் வந்து புது வருவாய், அறுவர் வந்து தமிழர், வைப்பு நிலப்பகுதி. ஆப்ஷன் ஏ வந்து சரியானது. வெறியி, அஞ்சி, யானர் புது வருவாய், அறுவர் தமிழர், வைப்பு நிலப்பகுதி. கேள்வி 74 பாரதியாரின் நூல்களான சந்திரிகையின் கதை, தராசு ஆகியவை டேஷ் நூல்கள் ஆகும். பாரதியாரின் நூல்களான சந்திரிகையின் கதை, தராசு ஆகியவை டேஷ் நூல்கள் ஆகும். ஆப்ஷன் பி உரைநடை நூல்கள்.
கேள்வி 75. எந்த ஆண்டு அம்பேத்கர் பொருளாதார படிப்பிற்காக லண்டன் சென்றார்? எந்த ஆண்டு அம்பேத்கர் பொருளாதார படிப்பிற்காக லண்டன் சென்றார்? ஆப்ஷன் பி 1920. ஆப்ஷன் பி. கேள்வி 76. டேஷ் இயக்க கவிஞர்களுள் குறிப்பிடத்தக்கவர் மு. மேத்தா ஆவார். டேஷ் இயக்க கவிஞர்களில் குறிப்பிடத்தக்கவர் மு. மேத்தா ஆவார். ஆப்ஷன் சி வானம்பாடி இயக்க கவிஞர்கள். கேள்வி 77. காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இனிது. குறளில் இடம்பெற்ற அணி எது? காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இனிது. குறளில் இடம்பெற்ற அணி எது? ஆப்ஷன் பி பிரிது மொழிதல் அணி. கேள்வி 78. சரியானதை தேர்ந்தெடு. 1 திருமூலர் 63 நாயன்மார்களுள் ஒருவராக கருதப்படுபவர். 2 திருமூலர் 14 சித்தர்களில் ஒருவராக கருதப்படுபவர். ஆப்ஷன் ஏ கூற்று 2 சரியானது. கேள்வி 79. மலர் பாதம் இலக்கண குறிப்பு தருக. மலர் பாதம் இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன் சி உவமை தொகை. கேள்வி 80. தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று அழைக்கப்படுவது. தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று அழைக்கப்படுவது. ஆப்ஷன் டி திண்டுக்கல். கேள்வி 81. எழுதாத பாடல் இலக்கண குறிப்பு தருக. எழுதாத பாடல் இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன் டி எதிர்மறை பெயரெச்சம். கேள்வி 82. வெல்லும் சொல் இன்மை அறிந்து பொருளை தேர்ந்தெடு. வெல்லும் சொல் இன்மை அறிந்து பொருளை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ சிறந்த சொற்களை தேர்ந்தெடுத்து பேச வேண்டும். சிறந்த சொற்களை தேர்ந்தெடுத்து பேச வேண்டும். இது திருக்குறளில் இருக்கு. கேள்வி 83. யாழிலிருந்து உருவான பிற்கால கருவி. யாழிலிருந்து உருவான பிற்கால கருவி. ஆப்ஷன் சி வீணை. கேள்வி 84. தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல் இத்தொடரில் பயின்று வந்துள்ள வேற்றுமை. தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல் இத்தொடரில் பயின்று வந்துள்ள வேற்றுமை. ஆப்ஷன் சி 5ஆம் வேற்றுமை. இன் வருது, அதனால இன் 5ஆம் வேற்றுமை. கேள்வி 85. என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துகளுக்கும் முன்னோடிகளாக திகழ்ந்தவர்கள் பண்டிதமணி அயோத்திதாசரும் தங்கவயல் அப்பாத்துரையாரும் என்று கூறியவர் யார்? என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துகளுக்கும் முன்னோடிகளாக திகழ்ந்தவர்கள் பண்டிதமணி அயோத்திதாசரும் தங்கவயல் அப்பாத்துரையாரும் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் பி பெரியார். கேள்வி 86. ஆனந்த வெள்ளம் பிரித்து எழுதுக. ஆப்ஷன் பி ஆனந்தம் + வெள்ளம். கேள்வி 87. தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் சி அயோத்திதாசர். கேள்வி 88. மாறன் சென்றான் பெயரெச்ச தொடராக்குக. மாறன் சென்றான் பெயரெச்ச தொடராக்குக. ஆள முடியணும். சென்ற மாறன். ஆப்ஷன் பி சென்ற பெயரெச்சம் சென்றங்கிறது. கேள்வி 89. டேஷ் மாவட்டம் செம்பியன் கண்டியூரில் கலையழகு மிகுந்த மண்கலன்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. டேஷ் மாவட்டம் செம்பியன் கண்டியூரில் கலையழகு மிகுந்த மண்கலன்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. ஆப்ஷன் சி நாகை மாவட்டம். அதாவது செம்பியன் கண்டியூர் எந்த மாவட்டம்னு கேட்குறாங்க? நாகை மாவட்டம். கேள்வி 90. இடையின எழுத்துக்கள் பிறக்கும் இடம். இடையின எழுத்துக்கள் பிறக்கும் இடம். ஆப்ஷன் பி கழுத்து. கேள்வி 91. தமிழ்நாட்டின் ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் டேஷ் கிடைத்துள்ளன. தமிழ்நாட்டின் ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் டேஷ் கிடைத்துள்ளன. அதாவது முதுமக்கள் தாளிகள். அது ஸ்பெல்லிங்ஸ் நீங்கள் பார்த்து எழுதணும். ஆப்ஷன் சி. கேள்வி 92. செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கப்படுபவர் யார்? செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ இரா இளங்குமரனார். கேள்வி 93. கொங்கு நாட்டு மலைச்சோற்று வழிபாடு எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? கொங்கு நாட்டு மலைச்சோற்று வழிபாடு எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது?
ஆப்ஷன் சி பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள். கேள்வி 94 கலை உணக் கிழிந்த முழவுமருள் பெரும்பழம் என்று கூறும் நூல் எது? கலை உணக் கிழிந்த முழவுமருள் பெரும்பழம் என்று கூறும் நூல் எது? ஆப்ஷன் ஏ புறநானூறு. கேள்வி 95 அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை தொடங்கிய ஆண்டு. அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை தொடங்கிய ஆண்டு. ஆப்ஷன் சி 1907. கேள்வி 96 நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருத்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள். நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருத்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள். ஆப்ஷன் சி இட் இன். கேள்வி 97 தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துகள் வழக்கில் இருந்தன என டேஷ் கல்வெட்டின் மூலம் அறிகிறோம். தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன என டேஷ் கல்வெட்டின் மூலம் அறிகிறோம். ஆப்ஷன் பி அரச்சலூர். கேள்வி 98 உலகம் எவற்றால் ஆனது? உலகம் எவற்றால் ஆனது? ஆப்ஷன் ஏ நிலம், தீ, நீர், காற்று, வானம். இது தொல்காப்பியத்தில் கொடுத்துருக்காங்க. கேள்வி 99 பொருந்தாததை தேர்ந்தெடு. ஏவல் வினைமுற்று, அதாவது ஏவல் வினைமுற்றுக்கு எது பொருந்தாததுன்னு கேட்டிருக்காங்க. பாயிண்ட் 1 முன்னிலையில் வரும், கட்டளை பொருளை மட்டும் உணர்த்தும், விகுதி பெற்று வரும்னு கொடுத்துருக்காங்க. இது தவறானது. விகுதி பெற்றும் பெறாமலும் வரும். 1, 2 சரி, கூற்று 3 தவறு. ஆப்ஷன் பி. கேள்வி 100 கலைச்சொல் அறிக எபிகிராஃப். எபிகிராஃப் அப்படின்னா ஆப்ஷன் சி கல்வெட்டு. டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு மார்க் எவ்வளோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.